ஹலோ ஏஎம்கே டெக் சேனல் உங்களை வெல்கம் பண்ணுறேன். நான் போடுற வீடியோக்கும் பார்த்துட்டு லைக் போட்டுங்க, ரொம்ப தேங்க்ஸ். அப்படியே மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி நான் உங்களுக்கு பற்றி என்ன பேச போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப் பற்றி பேச போகிறேன். இந்த ஆப் நேம் பார்த்தீங்கன்னா எக்ஸோடஸ் ப்ரைவசி. சரி, ஓகே. எக்ஸோடஸ் ப்ரைவசினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஆப்பு. என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ளே ஸ்டோர் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. ஆப்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவீங்க, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, யூடியூப்பு, வாட்ஸ்அப்பு, ஒரு ஆப். அது மாதிரி ஆப்லாம் என்னென்ன பெர்மிஷன் இந்த ஆப்புக்கு இருக்குது, அந்த ஆப்பை என்னென்ன பண்ண முடியும், அப்புறம் அந்த ஆப்புக்குள்ளே ஒழிஞ்சிட்ருக்க சில ட்ராக்கர்ஸ் பற்றி. ட்ராக்கர்ஸ்லாம் ஒன்றும் இல்லைங்க, அதுவும் ஒரு சாஃப்ட்வேர் தான். இது என்ன பண்ணணும், ஆப் ரன் ஆகும்போது பேக்ரவுண்டில் அதுவும் ஓடும். என்ன பண்ணணும், நமக்கு அதுக்கு தேவையான வேலையை செஞ்சிடும். ஓகேவா? இந்த டீட்டெயிலாக பார்க்கலாமா? சரி, அதாவதுங்க, ஆப்னால் என்னங்க, சிம்பிள். அதாவது ஆப்னு பார்த்தீங்கன்னா, அதை சாஃப்ட்வேர் டெவலப் கோடிங் பண்ணுறது ஆப். ஓகேங்களா? அதாவது ஆப் டெவலப்மெண்ட்டுக்கு என்ன வேணும் அப்படின்னா எஸ்டிகேன்னு சொல்லுவாங்க. எஸ்டிகே. ஓகே, எஸ்டிகேன்னு ஒன்றும் இல்லைங்க, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கிட்டு. சரி, ஒன்றும் இல்லை. சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடு கட்டுறோம். வீடு கட்டுறதுக்கு என்ன வேணும், செங்கல், ஜல்லி, மண், அது மாதிரி தேவை, வீடு கட்டிக்கணும். அதே மாதிரி இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கிட்டுன்றதை வச்சு நம்ம ஆப் டெவலப் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கிட்டில் உள்ள ட்ராக்கர்ஸ் இருக்கும். எப்படி? இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு ஆப் எடுத்துக்கலாமே. ஒரு நிமிஷம். இப்போ ஆக்ஷன் டைரக்டர்னு ஒரு ஆப் இருக்குது, ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இந்த இருக்குது பாருங்கள். இந்த ஆப் எப்படி பார்த்தீங்கன்னா, ஆக்ஷன் டைரக்டர் ஆப்பில் ட்ராக்கர்ஸ் பாருங்கள். ஃபேஸ்புக் ஆட்ஸ், அனாலிட்டிக்ஸ், லாகின். ஒரு வேளை நீங்கள் உருவாக்குற ஆப்புக்கு ஒரு லாகின் வேணும். இந்த ஆப்புக்கு ஃபேஸ்புக் லாகின் எதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னா, நீங்கள் இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது பண்ணிவிட்டு ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுறது, அதை லாகின் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? இந்த போட்டுருக்காங்க ஃபேஸ்புக் ஷேர். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, சில இது யூஸ்ஃபுல் தான். இப்போ நமக்கு டேரெக்டாக வெளியே போகாமல் அதுலேருந்தே ஃபேஸ்புக், இப்போ இந்த ஆப்லேருந்து டேரெக்டாக நம்ம ஃபேஸ்புக்கு அனுப்பிக்கலாம், கூகுளுக்கு அனுப்பிக்கலாம். ஓகே, ஃபேஸ்புக்கோட சேர்ந்து பாருங்கள், ஆட்ஸு, அனாலிட்டிக்ஸு, பிளேசஸ்ஸு. ஓகே, இது ஃபேஸ்புக்கோட ட்ராக்கர்ஸ். கூகுள் பாருங்கள், ஆட் மாபு, கிராஷ்லிட்டிக்ஸு, ஃபயர் பேஸு. இப்போ என்ன அர்த்தம், ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணோம்னா அது பெர்மிஷன் 12, ட்ராக்கர்ஸ் 10. சரி, அடுத்த பெர்மிஷன் வரும். இந்த ஆப்புக்கு என்னென்ன உரிமை இருக்குது பார்த்தீங்கன்னா, இதால் இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ண முடியும். மெமரி கார்டு யூஸ் பண்ணால் அதை யூஸ் பண்ண முடியும். மெமரி கார்டு எழுத முடியும். வைஃபை ஆனாக இருக்கான்னு தெரிஞ்சுக்க முடியும். நெட்வொர்க் ஸ்டேட் பற்றி தெரிஞ்சுக்கும். கூகுள் பே பில்லிங் பண்ண முடியுமான்னு தெரிஞ்சுக்கும். இந்த ஃபோனை தூங்க விடாமல் எழுப்போம். மெசேஜ் ஏதாவது இந்த ஆப்புக்கு இருக்கிற மெசேஜ் அதுவாக தானாக மெசேஜ் எடுத்து கொடுக்கும். டேட்டா இன்டர்நெட் எடுத்துக்கும். வைப்ரேஷன் தடுக்கும், கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதில் வைப்ரேஷன் கொண்டு வரலாம், இல்லை வைப்ரேஷன் ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்து ஃப்ரண்ட் ஃபோர்க்ரவுண்டு சர்வீஸு. அதனால் இது நம்ம கண்ணு முன்னாடி ரன் ஆகும். ஓகேங்களா? பைண்ட் கெட் இன்ஸ்டால் ரெஃபரன்ஸ் சர்வீஸ் அப்படின்னு எது மூலிமா அந்த ஆப் இன்ஸ்டால் ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கும். ஆப் ஸ்டோர் மூலிமா இன்ஸ்டால் பண்ணிங்களா, இல்லை வேறு ஏதாவது மூலிமா இன்ஸ்டால் பண்ணி தெரிஞ்சுக்கும். ஓகே, இது ஒரு ஆப்பு. இப்போ எக்ஸோடஸ் ப்ரைவசி மூலியமாக என்ன தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா,
ஆப் இருக்குது, அது எத்தனை ட்ராக்கர்ஸ் இருக்குது, எத்தனை பெர்மிஷன் இருக்குது. ஓகேங்களா? சரி, இந்த ட்ராக்கர்ஸ் என்ன பண்ணும் பேசிக்கலின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு மொபைல் கேம் விளையாடுறோம், இது எக்கச்சக்கமான ட்ராக்கர்ஸ். ஓகேங்களா? இப்போ என் ஃபோன்லேயே பாருங்கள், 29 ஆப்ஸில் கூகுள் ஃபயர் பேஸ் இருக்குது, 12 ஆப்ஸில் கூகுள் ஆட் மாப் இருக்குது, கிராஷ்லிட்டிக்ஸ், இதெல்லாம் ஆடு கம்பெனி. இந்த கம்பெனியோட வேலை என்னென்னா, நீங்கள் ஆப் யூஸ் பண்ணும்போது, அது ஏதோ ஒரு ஆப் யூஸ் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு கேமு, ஏதோ ஒரு ஆப், அந்த ஆப் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அது என்ன பண்ணணும், பேக்ரவுண்ட் டேட்டா அனுப்பிக்கிட்டே இருக்கும். எந்த மாதிரி டேட்டா? உங்கள் இமெயில் ஐடியாக இருக்கலாம், மொபைல் நம்பராக இருக்கலாம், இன்னும் ஃபோன் மாடலாக இருக்கலாம், இமெயில் நம்பராக இருக்கலாம். ஓகேங்களா? இது வந்து எவ்வளோ முக்கியமான சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் கூட அனுப்பலாம். நீங்கள் சில ஆப்லாம் வந்து நீங்கள் என்ன மெசேஜ் வச்சுருக்கீங்க, மெசேஜ் என்ன வருதுன்னு கூட அனுப்பலாம். வாட்ஸ்அப் ப்ரைவேட் சாட் வச்சு அதை கூட அனுப்பலாம். ஓகேங்களா? சரி, இதனால் அவங்களுக்கு என்ன லாபம்? நல்ல கேள்வி. லாபம் எப்படி பார்த்தாலும் அவங்க லாபம் தான். எப்படி பாருங்கள், அவங்க கேம் இன்ஸ்டால் பண்ணுறீங்க, ஆப் இன்ஸ்டால் பண்ணுறீங்க, அது பேக்ரவுண்ட் என்ன ஆகுது, உங்களை பற்றி டேட்டா எல்லாம் அதுக்கு தெரிய வருது. இப்போ இந்த ஆப் இவ்வளோ யூஸ் பண்ணுறாரு இந்த கிளைண்ட்டு, இந்த கேம் இவ்வளோ விளையாடுறாரு. அப்போ கேம் விளையாடாமல் இந்த இடத்துல ஒரு ஆட் ஒன்று வரும், இந்த கேம் அடுத்த லெவல் போகணுன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும். அது எப்படி தெரியும் கேமுக்கு? இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் போகிறது தான், ட்ராக்கர்ஸ் மூலியமாக போகிறது தான். ஓகேங்களா? அதே மாதிரி நம்மளை பற்றி நமக்கு தெரியாத விஷயங்கள் நம்மளை பற்றி அவங்கள அதிகமாக தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. இப்போ திடீர்னு ஃபோன் யூஸ் பண்ணி திடீர்னு நல்ல அட்வர்டைஸ்மெண்ட் வரும், எல்லாம் ட்ராக்கர்ஸ். ஆனால் நமக்கு வெளியே பார்க்க ஒன்றுமே தெரியாது. வெறும் ஆப் என்ன நம்ம கணக்கு என்ன தெரியும், வெறும் ஆப் என்ன ஆகுது மட்டும் தெரியும். பேக்ரவுண்டில் இவ்வளோ விஷயம் நடக்குது. அதனால் இந்த ஆப் எக்ஸோடஸ் ஆப்பை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, இவ்வளோ ட்ராக்கர்ஸ் இல்லாத ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஆல்டர்னேட்டிவ் மாதிரி வச்சுக்கோங்களேன். சரி, இப்போ எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறேன், இங்கே பாருங்கள், இதுவே சொல்கிறேன் பாருங்கள். ஃபைல் மேனேஜர்னு ஆப் ஒன்று இருக்குது, அதோட பெர்மிஷன் பாருங்கள். ட்ராக்கர் சுத்தமாக இல்லை, 5 பெர்மிஷன் இருக்குது, ஒரு 5. இதுவே ஃபைல்ஸு கூகுளோட ஆப்பு எல்லா ஃபோனும் டிஃபால்ட்டாக இருக்கும். இதில் பாருங்கள், ஒரு ட்ராக்கர்ஸ் கூகுளோடது பெர்மிஷன் பாருங்கள் 31. 2 ஒரே வேலையை தான் செய்யுது, 5 பெர்மிஷன் தான். 30 பெர்மிஷன் இருக்குது. அப்போ தேவையில்லைனா அதை நம்ம எடுத்துடலாமா, அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம் ஆப்பை. ஆனால் ஆப்பை யூஸ் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி இப்போ இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறீங்க, அதுலேயே பாருங்கள், மெயின் இன்ஸ்டாகிராமில் 2 ட்ராக்கர் 50 பெர்மிஷன் இருக்குது. அதை பாருங்கள், 2 ட்ராக்கர், ஃபேஸ்புக்கோட ட்ராக்கர்ஸ் 2 50 பெர்மிஷன் இருக்குது. அதுவும் இன்ஸ்டாகிராம் லைட் யூஸ் பண்ணிங்கன்னா 0 ட்ராக்கர் 55 பெர்மிஷன் இருக்குது. ஒரே ஆப் தான், அதே கம்பெனி தான். ஆனால் பாருங்கள், இப்போ பாருங்கள், நியூ பைப்புன்றது இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் யூடியூப் மாதிரி தான். யூடியூப்பில் ப்ளே ஆகிறது எல்லாமே இதில் ப்ளே ஆகும். ஓகேங்களா? அதுக்கு தேவையான பெர்மிஷன் பாருங்கள் 7 தான். ட்ராக்கர்ஸ் ஒன்றுமே இல்லை. இதுவே கூகுளோட யூடியூப் பார்த்தீங்கன்னா, அதை பாருங்கள், 2 ட்ராக்கர்ஸ் 35 பெர்மிஷன். அப்போ என்ன அர்த்தம், வெறும் 7 பெர்மிஷனால இந்த ஆப்பை வந்து யூடியூப் ப்ளே பண்ண முடியுதுன்னா, இது ஏன் பண்ணக்கூடாது? 2 ட்ராக்கர் 3 பெர்மிஷன் வச்சுருக்கீங்க, எல்லாம் டேட்டா எடுக்குதான். ஓகேங்களா? சரி, சிம்பிளாக சொல்ல பாருங்க, யூடியூப்பில் ஆக்சன் இது தேவையில்லைன்னு பாருங்களேன். நீங்களே யூடியூப் இருக்குது, பார்த்துட்டே வாங்கலாம். ஃபிங்கர் பிரிண்ட்டு யூடியூபுக்கு எதுக்கு, பயோமெட்ரிக் எதுக்கு, நம்ம கான்டாக்ட்ஸ் ஏன் படிக்குது, நம்ம லொக்கேஷன் தெரிஞ்சு என்ன பண்ண